அப்புறம் அடுத்த மூன்று காரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுவாசம், அன்பு, பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. And the next three things is talking about faith, love and perseverance or patience. ஏன்னா இந்த விசுவாசம், அன்பு, பொறுமை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு குணமாக இருக்கிறது. So these three characteristics, faith, love and patience is very much necessary, very much needed for every man. விசுவாசம் வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய பலனை நமக்கு தரும். So the faith would give us the strength to face all challenges of life. அன்பு வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யார் எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை தரும். And love would give us a heart to accept people even if they have wronged us. பொறுமை வந்து நம்முடைய வீட்டு காரியங்கள்ல முற்கோபியா இல்லாம எல்லா காரியங்களையும் சரியாக கையாள நமக்கு உதவி செய்யும். And the patience would give us to do things in the appropriate way without being angry. அப்புறம் இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களை குறித்து பவுல் சொல்றப்ப பெண்களுக்கு அவர் கொடுக்கிற மெயின் ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பெண்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. And the second area we find is he is talking to the women and says you need to be faithful to your family. That's the exhortation. அநேக நேரத்துல என்ன ஆகும்னா நிறைய குடும்பங்கள்ல ஆண்கள் சரியாக இல்லாதனால பெண்கள் ஆண்களை ஆளும்படியாக குடும்பத்தை நடத்தும்படியாக காரியங்களை தங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். We see that in many families because the men are careless, women are pushed into a place to take the responsibilities. இங்க பாருங்க அப்படினா பவுல் சொல்றாரு உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும் அப்படினு சொல்லி So Paul is telling that you need to submit to your husbands. அதாவது உங்களுடைய கணவனை உங்களுடைய தலைவராக நீங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கணவனை எல்லா விதத்திலும் கனப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி சொல்றாரு. So Paul is telling that you need to accept that your husband is the head and live a reverential kind of a behavior. ஒருவேளை ஒரு சில பெண்கள் நினைக்கலாம் என்னுடைய கணவர் பொறுப்பற்றவரா இருக்காரு அவரை எப்படி நான் கனப்படுத்துறது அவருக்கு எப்படி நான் கீழ்ப்படியலாம் அப்படி சொல்லி நினைக்கலாம். So maybe women can think that my husband is irresponsible and how can I submit to him and respect him. ஆனா பவுல் என்ன சொல்றாரு அப்படினா உங்களுடைய கணவர் நல்லவரா இருந்தா மாத்திரம் அவருக்கு கீழ்ப்படிங்க அப்படினு சொல்ல உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவருக்கு நீங்க பணிந்து நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு. So Paul is telling that even if your husband is good or bad you need to submit and respect him. அது மட்டும் இல்லாம பெண்கள் வீடுகளிலே தங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். So Paul is also saying that the women should learn to stay at home. அதாவது தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குடும்ப பெண்மணியாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். So she needs to be a good woman at home. வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்றது பெண்ணுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. And we know that keeping the house clean and neat is the responsibility of a woman. வீட்ல ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை தயாரிக்கிறது ஒரு பெண்ணுடைய ஒரு பொறுப்பு. And also getting the food ready for each household is women's responsibility. வீட்ல இருக்கிற எல்லாருடைய தேவைகளும் சரியா சந்திக்கப்படுதான்னு பாத்துக்கிறது ஒரு பெண்ணுடைய பொறுப்பு. And also looking after the welfare of all the family members is the women's responsibility. ஒருவேளை ஆண் இதுல எல்லாம் பெண்ணுக்கு உதவி செய்யணும் கட்டாயமா ஆனா அதே சமயம் இந்த வீட்டினுடைய காரியங்களை பொறுப்பாக எடுத்து செய்வது பெண்ணுடைய வேலையாக இருக்கிறது. So you need to take leadership in doing all those things and at the same time men should help them to carry out their responsibility. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பெண் செய்யும் பொழுது சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக என்ன சொல்றது ஒரு வெளியில போய் சும்மா சுற்றி திரியறதுக்கு அவளுக்கு நேரம் இருக்காது. When a woman does all these things in the proper way she may not have time to go around and do the gossip. பவுல் மறுபடியும் இந்த காரியத்தை ரொம்ப வலியுறுத்துறாரு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெண்கள் நல்ல குடும்ப பெண்மணிகளாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. So Paul is emphasizing it again and again saying that women need to be loving home and taking responsibility at home. மூன்றாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது பொதுவா எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு அட்வைஸ். அவர் சொல்றாரு குறிப்பா வேலைக்காரர்களை குறித்து சொல்றாரு நீங்க எதை செய்தாலும் முழு மனதோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So Paul is giving the third advice is that whatever you do it with the whole heart. அதாவது நான் என்ன செஞ்சாலும் அதுல என்னுடைய முழுமையான பலத்தை அதற்காக நான் கொடுக்க வேண்டும். So whatever I do I need to do is sincerity with all of my strength. ஓகே இப்போ ஆண்கள் இப்படி இருக்கணும் பெண்கள் இப்படி இருக்கணும் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அவங்களை வழி நடத்துறது போதகர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். Paul says how the men should behave and women should behave. Then he says whose responsibility is to lead them to do all these things in the proper way. He says it is the responsibility of the pastors to take care of this household. தீத்துட்ட சொல்றார் தீத்து நீ போய் உன்னுடைய விசுவாசிகள்கிட்ட இவைகளை என்ன பண்ணு நீ பேசு அவங்ககிட்ட உட்கார்ந்து என்ன பண்ணு அவங்களுடைய குடும்பத்தை குறித்து கேளு அவங்களுடைய குணத்தை குறித்து கேளு அவங்களுடைய வேலையை குறித்து கேளு அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில பிரயாசப்படுத்த முடியும்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So Paul is telling Titus that as you
are involved in this kind of things, you go from house to house, person to person, and see how they are at home, how they are taking care of their children, how they are carrying out their responsibility, and says you speak to them and encourage them. சரி, ஒருவேளை நம்முடைய திருச்சபையில கூட நாங்க அநேக நேரத்துல ஒருத்தருடைய குடும்பத்திலயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாங்க உங்களுடைய வீடுகளுக்கோ இல்ல வேற இடங்கள்லயோ உங்களை சந்தித்து நாங்க பேச விரும்புறது என்ன அப்படின்னா அது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. So we come to you and speak to you in private and in different places. Why we do that? It is because as the spiritual leaders is our responsibility. எனவே நம்ம எல்லாரும் பேசணும். என்னத்த பேசணும்? ஆரோக்கியமான உபதேசத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லி ஒருவரோடு நம்ம பேசணும். So first we have learned that what we need to do, we need to speak. What to speak? We need to speak sound doctrines which will help us to grow in our life. இரண்டாவது ஆலோசனை பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா நீ ஒரு சிறந்த மாதிரியாக முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்றார். The second exhortation Paul is given to Titus is that you be a good example, good model for the believers. பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா தீமோத்தேயுக்கிட்ட நீ போய் பேசுறது மாத்திரம் கிடையாது தீமோத்தி, நீ என்ன பண்ணு வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. So Paul is telling Titus is that not only you need to go and speak, but you leave out and give an example for others to follow. ஒருவேளை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Facebookல my boss is always right அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். So I noticed a flyer, a notice on the Facebook saying that my boss is always right. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுல கூட நீங்க நிறைய காரியங்கள் இப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ராஜேந்திர பிரஸ் சிரிக்கிறாரு. So when you heard this, maybe a lot of things may be going in through your mind. ஒருவேளை இந்த ரீடிங் நான் படிச்சப்போ ஒருவேளை my boss is always right ன்னு சொல்லி நான் படிச்சப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் அநேக வேளைகள்ல என்னைக்குமே அதிகாரத்துல ஒரு மேலான நிலையில இருக்கிறவங்க எப்பொழுதுமே தங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி காண்பிக்க தான் விரும்புவாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கறத காண்பிக்க தான் விரும்புவாங்க. So the people who are in a higher position always they want to show that they do not make any mistake. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படினா நிறைய போதகர்களும் தங்களுடைய வாழ்க்கையில செய்யற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. So all the pastors have some reasons for everything that they are doing in their life. ஆனா பவுல் என்ன சொல்றார் அப்படினா தீத்துவே நீ உன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கு. So here Paul is telling Titus is that you need to be an example and keep your testimony. நீ பிறருக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அந்த குணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கா நீ ஆராய்ச்சி செஞ்சு பார் அப்படினு சொல்றாரு. So Paul is telling Titus that before you speak and admonish other people, see that whether you have this good qualities in yourself. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நீ போதிக்கிற காரியங்கள் இல்ல அப்படினா நீ முதலாவது மனம் திரும்பணும் அப்படினு சொல்றாரு. So if you don't have the things that you preach, first of all you need to repent and do the things that you supposed to do. ஆங்கிலத்துல ஒரு பொதுவான ஒரு பழமொழி இருக்கு, எந்த ஒரு திருச்சபையும் அந்த திருச்சபையினுடைய தலைவர்களுக்கு மேலாக வளர முடியாது அப்படினு சொல்றாங்க. So there is a proverb in English saying that a church will never go beyond its pastor. எனவே போதகர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. So the maturity of spiritual leader, a pastor, is very much important for the growth and maturity of a church. ஒருவேளை நான் ஒரு போதகனாக இருக்கிறப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. So as a pastor to protect and to grow in the spiritual life of myself and my wife and children, it is my responsibility. ஒருவேளை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எங்க அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வேகமா சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். So when I was a small boy, my father bought a cycle for me and I like to ride the bicycle very fast. ஒருவேளை நான் வேகமா சைக்கிள் ஓட்டினேன் அப்படின்னா எங்க சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் மனோவா வேகமா சைக்கிள் ஓட்டுறான் ரோட்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்டர் பையன் பாரு எவ்வளவு வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போறான் அப்படிம்பாங்க. So as I ride the bicycle so fast, the church members will not say that Manova is riding the cycle very fast. He says, look, pastor's son is riding the bicycle very fast. ஒருவேளை நான் சண்டே ஸ்கூல் போறேன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனோவா சண்டே ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர் பையன் சண்டே ஸ்கூலுக்கு வரலப்பா அப்படி. So when I did not go to Sunday school, they will not say Manova did not come to the Sunday school. It says pastor's son did not come for the Sunday school. ஒருவேளை என்னுடைய அம்மா ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டா இத செஞ்சாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, மாறான சொல்லுவாங்க பாஸ்டர் வைஃப் இப்படி பண்ணாங்கப்பா அப்படி. So when my mother did not do something, they will not say Rita did this wrong. It says pastor's wife did this wrong. எனவே ஒரு போதகனாக இருக்கும் பொழுது அந்த போதகன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் சரியான விதத்தில் நடத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கு. So as a pastor, it is very important for a pastor to lead himself into growth and maturity, spiritual maturity, and his family along with him. ஆனா அதே சமயம் விசுவாசிகள் மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா
போதகருடைய குடும்பத்திலே ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் நாங்கள் 3 பேர் இருக்கோம், எங்கள் மீதோ இல்லை எங்களுடைய குடும்பத்தின் மீதோ உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஏதாவது ஒரு வெறுப்போ கசப்பு தன்மையோ இல்லை நாங்கள் ஏதாவது விதத்தில் தவறாக நடந்து கொண்டோம் என்றால் அதை எங்களுக்கு நீங்கள் சுட்டி காட்டுவது உங்களுடைய அவசியமாக இருக்கிறது. At the same time, it is the responsibility of the believers is that, we 3 pastors in our life, in our wife's life, children's life, is there anything mistake? It is your responsibility to pinpoint that and help us to correct ourselves. ஏனா போதகர்கள் வந்து வானத்திலிருந்து குதிச்சு வந்த தூதர்கள் கிடையாது. So you must always understand that the pastors are not angels who came out of heaven. ஒருவேளை நிறைய போதகர்கள் தங்களை தூதர்கள் மாதிரி காமிச்சு கொள்ளலாம், ஆனா எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். உங்களை போல மாம்சமும் ரத்தமும் உடையவர்கள் தான் நாங்களும். So though many pastors would show themselves as angels from heaven, but you must know that they are just like you. They are just like people with flesh and blood. ஆனா தேவன் எங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறனால நாங்கள் எங்களை மாதிரிகளாக காட்டிக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. So since God has called us into ministry, it is very important for us to show our lives as an example for you to follow. ஒருவேளை நான் அதிகமாக ஒரு வசனத்தை படிக்கிறப்ப ரொம்ப அதிகமாக பயப்படுவேன். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றி வாங்கள் என்று சொல்கிறார். When I read one verse from the Bible, I am terribly afraid, because as the words of Paul says, as I imitate Christ, you imitate me. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய திருச்சபைகள், நிறைய விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில தவறுவதற்கும் வழி விலகி போவதற்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளராமல் இருப்பதற்கும் போதகர்கள் காரணமாக இருக்கிறார்கள். So it is reality that in many churches, many believers are not growing, and they are going astray from God, and do a lot of bad things, and the reason is they don't have a good example, and pastor is the reason for that. ஒருவேளை இது போதகர்களுக்கு மாத்திரம் பொருந்தாது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், நம்ம ஒருத்தர் குறித்து என்ன சிந்திக்கிறோம், சமுதாயத்தில் நம்ம எப்படி பழகுறோம், நம்ம ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அநேக வேளைகள்ல ஒரு சிலரை கேலி கிண்டல் பண்றது கூட அது எந்த அளவுக்கு ஒரு மனிதரை பாதிக்குது என்பதெல்லாம் அறிந்து மிகவும் ஞானமாய் செயல்படுவது போதகர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் அவசியமாக இருக்கிறது. So it is very necessary, it is very important for pastors as well as believers, when they speak, what they speak, how they speak, even when they make jokes, whether this joke is too extreme, whether it's hurting that person, and we need to really think, then we need to speak. அதனால தான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. So Paul says, I have the right to enjoy everything, but all things are not beneficial. Okay, பேசு, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பேசு, எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்து காட்டு அப்படினு சொல்லி ரெண்டு ஆலோசனைகளை கொடுத்திருக்காரு. So two exhortations are given to Titus, saying that first you speak, that is speak things pertaining to God. Number 2 is be an example for others to follow. இப்போ இதுக்கான காரணம் ஏன் கிறிஸ்தவர்களாகிய நம்ம இப்படி வாழணும் அப்படினு சொல்லி சொல்றாரு. Right now it told us two exhortation, why we need to follow this exhortation and be an example, and 2 reasons he is saying here.